தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. அவர் எப்ப அண்ணனாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் அண்ணன்னா அவரே தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவரு. விஜய் எப்போதும் எங்கள் வீட்டு பையன்தான். தமிழக வெற்றிக் கழக மதுரை மாநாடு குறித்த கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்தின் பதில். அண்மையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்திடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ரொம்பவே பேசு பொருளா இருக்கு, அதுல விஜயகாந்த் அவர்களை விஜய் அண்ணன்னு பேசியிருக்காரு, அவரு எந்த எண்ணத்துல பேசியிருப்பாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்று கேட்டதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அண்ணன்னு பேசியிருக்காருன்னா தம்பிங்கிற எண்ணத்துல தான் பேசியிருப்பாரு. நான் எப்பவுமே சொல்வேன், விஜய் எங்க வீட்டு பிள்ளைதான், அவரை அண்ணன்னு சொன்னா அவரு தம்பி தான். கேப்டனோட சின்ன வயசு படங்களை பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள்ல கேப்டனோட சின்ன வயசு கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருப்பாரு. எங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்க வீடு. எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்கும் உண்டான உறவு 17 திரைப்படங்கள் அவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நேத்து இல்ல இது, கேப்டன் சினிமா துறையில காலடி எடுத்து வச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால விஜயோட படத்துல கூட விஜயகாந்தோட ஏஐ யூஸ் பண்றோம்னு கேட்டதற்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். அனுமதி இல்லாம கேப்டனோட புகைப்படத்தை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். இன்னைக்கு அவரை அண்ணன்னு சொல்றாருன்னா நாங்களும் அவரை தம்பியாதான் பார்க்கிறோம் என்று பேசியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.